ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினிலா குக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 7 days 7 லஞ்ச் பிளேட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டிலேயே செஞ்ச ஈஸியாக பசங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான லஞ்ச் பிளேட் ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ஃபஸ்ட்டு மண்டே மாங்காய் குழம்பும் முட்டை வறுவலும் செஞ்சுருந்தேன். முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அரைச்சி வச்சிருந்தால ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் மாங்காய் குழம்புனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தேங்காய் அரைச்சி தண்ணியாட்ட வச்சுருந்தேன். இந்த பிளேட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடுத்தது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு புளிச்சக்கீரை சாதமும் அதுக்கப்புறமேல் புடலங்காய் கூட்டும் வச்சிருந்தேன். சொரக்காய் கூட்டும் அதுக்கப்புறமேல வெண்டைக்காவும் முட்டையும் போட்டு ஒரு பொரியல் வச்சிருந்தேன். இது ஒரு பேலன்ஸ் டயட் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டாவும் இருக்கும். அது நம்ம எப்பயுமே புளிச்சக்கீரைக்கு வெங்காயம் பச்சை வெங்காயம் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் புதன்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமை நல்ல சூடான சாதம், பீன்ஸ் கேரட் போட்ட ஒரு பொரியல், அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு சுரக்காவும் போட்டு ஒரு குழம்பு, கார குழம்பு வச்சிருந்தேன். தொட்டுக்கிறதுக்காக சைடில் ஒரு அப்பளம், கிழங்கு சிப்ஸ் வச்சிருந்தேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வியாழக்கிழமை இன்னைக்கு சூடான சாதம், சுண்டல் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி, அதுக்கப்புறம் அவரைக்காய் வேர்க்கடலை இதெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு பொரியல் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், ஒரு முட்டை வேக வச்சு வச்சிருந்தேன். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிளேட் கொம்போ தான். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வச்சு செஞ்சிருந்தேன். எக் ஃப்ரைட் ரைஸ் தான், பசங்களுக்கு ஸ்கூலுக்காக கொடுத்து விட்டது. கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு 2 முட்டை போட்டு செஞ்சிருந்தது. ஒரு சிம்பிள் லஞ்ச் பிளேட் தான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும். அடுத்து சாட்டர்டே நல்ல சூடான சாதம், அகைன் வெண்டைக்காய் பொரியல். பசங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அடிக்கடி செய்வேன். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதுக்கப்புறமேலு சண்டே சிக்கன் வறுவலும் சிக்கன் குழம்பும் தான் வச்சிருந்தேன். டெய்லி நம்மளால 2 பொரியல் செய்ய முடியலனாலும் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதிகமா. அதுக்கப்புறமா ஃபைபர், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிடும்போது பேலன்ஸ் டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லஞ்ச் பிளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங்.